நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் ஒரு சில நாட்களில் சில பேர் முட்டாள்தனமாக சில காரியங்கள் செய்வார்கள். ஆனால் ஒரு சில பேர் அறிவு சார்ந்து ஆண்டவரை வேண்டி ஒரு பெரிய காரியங்கள் செய்வார்கள். 2 சிந்தனைகளை கொண்ட கேட்ட கதை, நடந்த சரித்திரத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாட்டில் ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். ராஜா மந்திரிகிட்ட கேட்குறாரு, பையன் எப்படி இருக்கிறான்னு. கேட்கவே மாட்டேங்கிறான். எது சொன்னாலும் அவன் பிடிச்சது தான் 3 காலுங்கிறான். யாரை எதிர்த்து நிற்கிறான். யார் சொல்லையும் கேட்க மாட்டேங்கிறான். ராஜாவுக்கு சங்கடம் வந்து விட்டது. இந்த நாட்டை இவங்கிட்ட ஒப்படைக்கணுமே, எப்படி நாட்டு மக்களை நடத்துவான் அப்படிங்கிற ஒரு சங்கடம் வந்துச்சு. சங்கடம் வந்த உடனே, சரி நீ போய் இளவரசனை கூட்டிகிட்டு வா என்று மந்திரியாரை அனுப்பும்போது, இளவரசர் மாடியில் நின்றுட்டுருக்கிறார். சூரியனை பார்த்து நின்றுட்டுருக்கிறார். மந்திரியார் கேட்குறார், என்ன இளவரசர் மத்தியான நேரத்தை இங்கே நிற்கிறீங்க? இந்த சூரியன் அங்கே இங்கே நகராமல் ஒரே இடத்துல நிற்கணும்னு நான் கட்டளை போட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் நின்றுட்டே இருக்கிறேன், பார்த்துட்ருக்கிறேன். இப்படி சூரியன் நகராமல் இருந்தால் நம்ம மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. உடனே அந்த மந்திரியாருக்கு மனசுக்குள்ளே சிரிப்பு வந்து, இப்படி ஒரு முட்டாள் ராஜா இந்த ராஜா வயிற்றில் பிறந்துட்டானேன்னு. அப்படிங்களா, சரி இருங்க, நம்ம ராஜாவை கூப்பிட்றாரு. ராஜாவை இங்கே வர சொல்லு, அவங்க அப்பாவை. இல்லை ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. உடனே ஒரு கையை தட்டி ஒரு அடியாளை கூப்பிட்டான். நான் வர்ற வரைக்கும் இந்த சூரியன் அங்கேயே இருக்கணும், பார்த்துக்கோ. ஏதாவது நகுந்து தான் உன்னை தண்டனை கொடுத்துருவேன் என்று சொல்லிவிட்டு போனார். போன உடனே ராஜா கேட்டார். இவன் பேச்செல்லாம் அவனுக்கு பிடிக்காமல் இருந்ததால் அதே வசனத்தில் ராஜா இறந்து விட்டான். ஒரு முட்டாள் ராஜாவுடைய கதை சொல்லியிருக்கிறேன். அதே பைபிளில் பார்த்தீர்களானால் யோசுவா என்ற ஒருவன் இருந்தான். அந்த யோசுவா எப்பேற்பட்டவனாக இருந்தான் என்றால், கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். கர்த்தர் எமோரியர் என்ற ஒரு ஜாதியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்று யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படி யோசுவா எமோரியரை பிடிக்கிற வரைக்கும் சூரியனை பார்த்து கிபியோன் எல்லையில் நிறும் என்றும், சந்திரனை பார்த்து அயலோன் பள்ளத்தாக்கில் நிற்க வேண்டும், இந்த இடம் விட்டு நகரக்கூடாது என்று கர்த்தரின் மேல் ஆணையிட்டான். அவன் சொன்னவுடன் கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அந்த சூரியனும் சந்திரனும் நின்ற இடத்திலேயே நின்றது, அங்குமிங்கும் நகராமல் இருந்தது. இது வரைக்கும் எமோரியரை பிடிப்பது வரைக்கும். இது நடந்த சரித்திரம். அது முட்டாளுடைய சரித்திரம். முதலில் சொன்னது முட்டாள் சரித்திரம், இது நடந்த சரித்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்து நீர் எதை சொன்னாலும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்பதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் ஆண்டவருக்கு ஏற்றபடி நீ இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. அதில் ஒரு சிறு தவறு இருந்தாலும் நீ சொன்னதை அவர் செய்ய மாட்டார். நன்றாக ஆண்டவருக்கு பிடித்தவனாக இருந்தால் நீ சொன்னதை ஆண்டவர் கேட்பார் என்பதற்கு இதற்கு ஒரு சான்று என்று கூறி, ஆண்டவருக்கு பிடித்தமானவர்களாக இருங்கள் என்று கூறி நான் இந்த சிந்தனையை முடிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டவருக்கு பிரியமாக இருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போமா?